ஹால்டோஸ் எவ்ரியான் ஃபீல் குட் ஆகி போட்டு இன்னைக்கு ஒரு புதிய வீடியோங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் நியூஸ். வெஸ்டர்டே நடந்த மெச்சியல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல அரசனலுக்கும் பிரென்ஃபோர்டுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அடுத்தது மான்செஸ்டர் சிட்டிக்கும் ஃபுல்ஹாமுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அடுத்தது கோப்பா டெல் ரே பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்சலோனாவுக்கும் அட்லட்டிகோ மேட்ரிக்கும் நடந்திருக்கு. நல்ல மேட்ச் உண்டு. அடுத்தது அரசனல் பார்த்தீங்கன்னா 1-1 ரோவா இருக்காங்க. அரசனல் பங்கேற்பாளர்கள் இன்றைய தலைப்பில் முக்கியமான இடத்தை நேட்டி முடியாமல் போயிருக்கிறது. அரசனல் முன்னிலை எட்டினாலும் பாயிண்ட்ஸ் இழப்பில் உள்ளது. நோனி மக்டியூக் ஆட்சி காலத்தில் நீடிக்க முடியாத வாய்ப்புகள் உள்ளன. அரசனல் பிரீமியர் லீக் பாயிண்ட்ஸ் டேபிள் பலமான அணியாக உள்ளது. நேற்று அவன் ரோவா இனத்தால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னிலையில் இருந்தால் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மான்செஸ்டர் சிட்டிக்கு மீது 4 பாயிண்ட்ஸ் வித்தியாசம். மான்செஸ்டர் சிட்டி அடுத்த மேட்ச் பண்ணாங்கண்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருவாங்க. எப்படி பாயிண்ட்ஸ் டேபிள் அதிகமாக புள்ளி பெற்ற ஒரு அணியாக மான்செஸ்டர் சிட்டி மாறுவாங்க. அடுத்து மான்செஸ்டர் சிட்டிக்கும் ஃபுல்ஹாமுக்கும் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அருமையான மேட்ச் 3-0 என்ற அடிப்படையில் மான்செஸ்டர் சிட்டி அருமையாக வந்துருந்தாங்க. மான்செஸ்டர் சிட்டியில பிளேயர் யார் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டோ செமானியோ பயங்கரமான ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் அறிஞர். நல்ல பிளேயர் 40 நம்பர் பிளேயர். நல்ல புது பிளேயர். நல்ல அபாரமான திறமையை வெளிக்காட்டுறாரு. அடுத்தது நோர்த்தன் ரைலி பார்த்தீங்கன்னா அவரும் கூட யங் பிளேயர் ஒரு ஆள் தான். நல்ல விளையாடினாரு. நல்ல ஒரு சிப் கோல்ஸ் ஒன்று போட்டார். அடுத்தது எர்லிங் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா 45 நிமிடத்துக்கு ஒரு கோல் போட்டார். பார்த்தீங்கன்னா அருமையா கட் பண்ணி பெண்ட் எடுத்து கோனரில் ஒரு கோல் போட்டார். அருமையான கோல். நல்லா இருந்துச்சு கோல். மான்செஸ்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 2வது இருக்காங்க. இருந்தால் கூட அரசனல் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அணித்தரவரிசை போட்டியின் தாக்கம். அரசனல் அணி இப்போதைக்கு மான்செஸ்டர் சிட்டியை விட 4 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளது. மேலும் இப்போட்டியில் டைட்டில் போட்டி தொடர்கிறது. மேலதிக அசல் செய்திகள். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அணி முக்கிய முடிவுகள் எடுத்து விட்டதாம். பேரோரை அடுத்து நெட் கோச்சாக நெருங்குகிறது. பேரோரோ பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக போடுறதுக்கு அதிக வாய்ப்பு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல இருக்கு. முன்னாள் அரசனல் வீரர் தற்போதைய அணியின் திறன்களை பாராட்டி இந்திய அணியின் திறன்களை பாராட்டி அரசனல் பலத்த அணியாக இருக்க முடியும் என கூறியுள்ளார். அடுத்தது கோப்பா டெல் ரே பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்சலோனாக்கும் அட்லட்டிகோ மேட்ரிட் நடந்துச்சு. 4-0 என்ற அடிப்படையில் அட்லட்டிகோ மேட்ரிட் அதிரடியாக வென்றதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லட்டிகோ மேட்ரிட்